ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எல்லோருக்குமே அவசியமான ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணக்கூடிய ஹேர் ஆயில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? கரிசலாங்கண்ணி தைலங்க, பிரிங்ராஜ் ஹேர் ஆயில். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். புதுசாக சேனலுக்கு வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதுதான் உண்மையான கரிசலாங்கண்ணி. எல்லோ கலர்லேயும் இருக்கும், பூ பூக்கும். அது அவ்வளவு மருத்துவ குணம் நிறைஞ்சது இல்லை. இந்த ஒயிட் கரிசலாங்கண்ணி, ஒயிட் பூ பூக்கிற கரிசலாங்கண்ணி தான் ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி, தலைக்கு எண்ணெய் காச இதுக்கெல்லாம் இதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள், எங்கள் தோட்டத்தில் இருந்துச்சு. உங்களுக்காக க்ளோஸ்அப்பாக காட்டுறேன் பாருங்கள். தண்ணி நிறைய இருந்தால் போதுங்க, இந்த செடி நல்லா வளர்ந்துடும். தொட்டியில் கூட வச்சு வளர்த்தலாம். பாருங்கள், நல்லா வளரும். இதில் வெந்தயம், செம்பருத்தி, கருவேப்பிலை, நெல்லிக்காய் எல்லாமே சேர்த்து செய்யலாங்க. ஆனால் அந்த மெத்தேடு இது மாதிரி சுலபம் கிடையாது. இது ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரிசல்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்போவுமேங்க எண்ணெய் காய வச்சேன்னா அது தீர தீர எகெயின் காய வச்சுக்குவேன். என்னோடய எண்ணெய் முடிய போகுது. அடுத்த பேட்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கரிசலாங்கண்ணி இந்த மாதிரி தொட்டியில் வளர்த்திட்டிங்கன்னா எண்ணெய் முடியும் போது டக்குன்னு பறித்து காய்ச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. ரொம்ப புகை வரக்கூடாது. ஆனால் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் தாங்க இதை போடணும். எண்ணெய் லைட்டாக சூடாகிடுச்சு, இதை போட்டுடலாம். இந்த ஹெர்பலோட எசன்ஸ் மெல்ல மெல்ல ஆயிலுக்கு போகணுங்க. ஃப்ளேம் சின்னதாக வைங்க, ஸ்லோவாக குக் ஆகட்டும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, அப்பப்போ கலந்து விடுங்க. சூடு எல்லா பக்கம் ஒரே மாதிரி போகிற மாதிரி மெல்ல கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம சமையலெல்லாம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணாமல் இந்த ஒர்க்குக்குன்னே தனியாக நேரம் ஒதுக்கி நல்லா பொறுமையாக பண்ணணும். இது இப்போ இந்த பபிள் வரதெல்லாம் கம்மியாயிடுச்சு, ஏன்னா இதிலேருந்து தண்ணியெல்லாம் போயிடுச்சு. பாருங்கள், இது இன்னும் அந்த பச்சைங்கிறது தெரியுது. இது நல்லா வெந்திருந்தால் ஒரு தொட்டு பார்த்தா ஒரு மெழுகு மாதிரி இருக்கும். இது வெந்தால் ஒரு நல்ல வாசனைங்க, ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அது வரும்போது தெரிஞ்சுக்கலாம் இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. எண்ணெயும் கீரையும் தனித்தனியாக நிற்கிது. ஜூஸ் மாதிரி இல்லை பாருங்கள். இப்போ எண்ணெயும் கீரையும் தனித்தனியாக வருது. எண்ணெய் கருகக்கூடாது, ஆனால் இந்த சலசலப்பு அடங்கி இருக்கணும். பாருங்கள், இன்னும் நிறைய பபிள் வருது. இன்னும் தண்ணி இருக்குது. அதில் தண்ணியெல்லாம் அடங்கிடணும், ஆனால் கருகக்கூடாது. தொட்டு பார்த்தா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கணும், அந்த கிரீஸியாக இருக்குமில்ல, அந்த மாதிரி. இது 1/4 லிட்டர் எண்ணெய் தான். இதை கம்ப்ளீட் பண்ண எனக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ அந்த இது நல்லா அடங்கிடுச்சு, சலசலப்பு. பாருங்கள், தொட்டு பார்த்தா கொஞ்சம் தெரியுது, நல்லா வெந்திருக்கு. ஆனால் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. பாருங்கள், இப்படி பிசு பிசுன்னு இருக்கணும், முருகி இருக்கக்கூடாது. தொட்டு பார்த்தா இப்படி க்ரீம் மாதிரி இருக்கணும், முருகிடக்கூடாது.
நல்லா அது வெந்ததுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் மேலேயே ஆயிலை விடக்கூடாது, எடுத்து கீழே வச்சுருக்கோம் வெளியே. ஸ்டவ் மேலேயே வச்சா அந்த பர்னர் ஹீட்டுக்கு பக்குவம் மாறிடும். பாருங்கள், அந்த கீரை வந்து நல்லா ஒரு பசையாட்டம் வந்திருக்கு. எண்ணெய் கூட பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும், அப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி காட்டுறேன். சமையல் மாதிரி இல்லைங்க, நம்ம பழகிட்டோம்னா ஓகே, டக்குன்னு 2 பர்னர் 3 பர்னரில் வச்சுட்டு குக் பண்ணிடலாம். அந்த மாதிரி கிடையாது இது. இது தலைக்கு எண்ணெய் காசுறது. ஏதோ இந்த ஹெர்பலெல்லாம் அரைச்சோம், எண்ணெயில் போட்டோம், ஓகே அது ரெடி ஆயிடும், கொஞ்சம் நேரம் வெந்துடும் அப்படி இருக்காமல், அதை மட்டுமே கவனமாக பக்கத்தில் இருந்து எந்த ஸ்டேஜும் மாறாமல் கவனித்து பண்ணணும். ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே உடம்புக்கு குளிர்ச்சி தர ஜாமானம். அதோட ஹெர்பல் வேல்யூ போயிடக்கூடாது. இந்த கற்றாழை, சிலவங்க நெல்லிக்காய் போட்டிருப்பாங்க. நெல்லிக்காய் இதெல்லாம் வந்துட்டு சரியாக வேகாமல் இருந்தால் கண்டிப்பாக தலைவலி வரும். கருகி ஓவராக குக் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இந்த ஆயில் போடுறது யூஸே கிடையாது. அதுக்கு நம்ம சாதாரண தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த துணியில் இருக்கிறது நல்லா பிழிஞ்சால் எவ்வளோ க்ரீனாக வருது பாருங்கள். ஃபுல்லாக அந்த அலோவேரா அண்ட் கீரையோட எசன்ஸு. அவ்வளோதாங்க, வேஸ்ட்டே இல்லாமல் எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ திக் கலரில் வந்திருக்குன்னு, க்ரீனாக அப்படியே எமரால்டு மாதிரி இருக்குது பார்க்க. ஒரு பாட்டிலில் ஊற்றி காட்டுறேங்க. சுத்தமான கரிசலாங்கண்ணி கற்றாழை இஞ்சி தைலம். இந்த கொஞ்சம் இஞ்சி எதுக்கு போடுறோன்னா, கரிசலாங்கண்ணி ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியானது கண்களுக்கு எல்லாம். அதே மாதிரி கற்றாழையும் தான். இதனால் வந்து தலைவலி வராமல் இருக்கிறதுக்கு இந்த இஞ்சி ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த இஞ்சி வந்து முடி வளர்ச்சியை தூண்டுற என்சைம்ஸ் இதில் இருக்குது. ஃபில்ட்ரு பண்ண எண்ணெயை ஒரு 2 நாள் வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க, நல்ல வெயிலில். ஒரு அகலமான கண்ணாடி பவுல்லையோ இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிண்ணத்துலேயோ அதை ஊற்றி மேலே ஒரு ஒயிட் துணி கட்டி வைங்க. லேஸாக இருக்குமல்ல இந்த வேஷ்டி துணி மாதிரி, அது மாதிரி சன்லைட்டில் வைங்க. குப்பை எதுவும் விழக்கூடாது, அதில் பார்த்துக்கோங்க. இப்படி செய்யும்போது அதில் கொஞ்சம் தண்ணி ஏதோ ஒன்று இருந்தால் எவாப்ரேட் ஆயிரும். சூரிய ஒளியில் இருக்கிற சத்துக்களும் அந்த எண்ணெய் நல்லா உறிஞ்சிக்கும். பாருங்கள், இப்போ அட்டகாசமான எண்ணெய் அப்படியே திக்காக எவ்வளோ பச்சையாக எப்படி இருக்குது பாருங்கள். இது வீட்டிலையே தயார் பண்ண சுத்தமான கரிசலாங்கண்ணி தைலம். இதை வந்து நீங்கள் எந்த அமேசான்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங்லேயோ வாங்கி யூஸ் பண்ணும்போதும் ஒரு மனசுக்கு ஒரு பயம் இருக்கும், என்ன சேர்த்துருக்காங்களோ அப்படின்ட்டு. இது நீங்களே ரெடி பண்ணிக்கும்போது அவ்வளோ திருப்தியாக இருக்கும். செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். பாருங்கள் இந்த கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டெய்லி தலைக்கு எண்ணெய் போடுற பழக்கம் இருக்கிறவங்க டெய்லியும் இதை தலைக்கு அப்ளை பண்ணுங்கள். இல்லாதவங்க வாரத்துக்கு 2-4 நாளும் தலைக்கு குளிக்க போகிற முன்னாடி ஒரு 2 hours முன்னாடி இதை போட்டு நல்லா மசாஜ் பண்ணி தலைக்கு குளிச்சிங்கன்னா மைல்டு ஷாம்பு போட்டு குளிங்க. நல்லாயிருக்கும் ஹேர் க்ரோத். ஹேர் க்ரோத்துக்கான நேச்சுரல் ரெமெடி. 1 or 2 times யூஸ் பண்ணுங்கள், 2 இன்ச்சுக்கு முடி வளர்ந்துடும் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேங்க. ஒரு 10 daysனாலும் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஹேர் ஃபால் ஆகிறது ஸ்டாப் ஆகும். இது சன்லைட்டில் வச்சு எடுத்துருக்கோம், ரொம்ப நாளைக்கு கிடவே கிடாது. சின்ன சின்ன முடி வளர்றது நல்லா பார்க்கலாம். 3 இன்க்ரீடியன்ஸ் தானுங்க. கூடவே நல்ல கருவேப்பிலை, வெந்தயம், கருஞ்சீரகம், செம்பருத்தி இதெல்லாம் எதுவுமே போடலை. ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் தள்ளி எல்லாமே நல்லது தான். ஆனால் அது ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லைங்க, காய வைக்கணும். ஓவரால் சும்மா மொத்தமாக போட்டு எல்லாத்தையும் காய வைக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. இது வந்து டெய்லி ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு போடலாம், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க போடலாம், ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் எல்லாருமே. எந்த ஸ்மெல்லும் இருக்காதுங்க, டெய்லி யூஸ் பண்ணலாம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் இதே எண்ணெய் யூஸ் பண்ணலாம். கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.